இந்த கவின் படம் லாஸ்ட்டாக கிஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சுல, இந்த படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பார்க்கலாமா? ஏன்னா அது டைட்டிலில் பார்த்தோன்னா ஃபேமிலியோட பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நான் தெரியல, போகலை. டைட்டில் அது மாதிரி இருந்ததுனால மற்றபடி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்த படத்தோட மாஸ் அப்படிங்கிற படத்தோட ஒரு சாங் வெளில விட போகிறாங்க, அதோட ப்ரோமோ விட்டுருக்குறாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கன்னாங்க. இப்போ தானடா கவின் படம் வந்துச்சு, அதில் தான் படமே வந்து போச்சு, இதுக்கு என்ன அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் ஓ இது அது கிஸ்ஸு, இது மாஸ்க் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாஸ்க்லேருந்து வர அந்த சாங்கோட ப்ரோமோவுக்கு தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாலும் என்னை மதித்து கேட்டிருக்காங்களே, கண்டிப்பாக பண்ணிடலாமா? சில இது நிறைய இது பண்ண முடியல, உடனே கமெண்ட்டில் சொல்லிடாதீங்க. ஆமாம், இவர் இப்படி விளாடு இல்லாமல் நான் கேட்டது எதுவுமே பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்பீங்க. பட் ரொம்ப நாள் கழிச்சு அதை போடுறோம் அப்படின்னா சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் நிறைய விஷயம் நான் அப்டேட் பண்ணி நல்லா ரெடி பண்ணியிருப்பேன், அப்லோட் பண்ணும்போது தான் பிளாக்னு வரும். ஸோ அந்த பிளாக்னு வரும்போது அதை உங்களை பார்க்க முடியாது. ஸோ என்ன நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோங்கிறது எனக்கு தெரியாது, சொன்னால் தான் தெரியும். ஸோ அந்த வகையில் அது மாதிரி நிறைய பேர் கேட்டு சில இது பண்ண முடியாமலாம் போயிருக்கு. ஸோ அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். மாஸ்கோட அந்த ப்ரோமோ ஃபஸ்ட்டு பார்த்ததுமா ஜிவியோட மியூசிக்கு, டைரக்டர் புதுசாக இருக்கிறாரு விக்ரணன் அசோக். நான் கூட விக்ரம் அசோக்குன்னு பார்த்தேன், கடைசியில் விக்ரணன் அசோக் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு படம் அவருக்கு, ஜிவியோட பிரகாஷ். மாஸ்க்கு ஓகே, பார்த்து வந்துடும் வாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் பேர் என்னென்னா ஆள் ஒசர ஆலங்கட்டி. நல்லா இருக்குல்ல? எப்படி தான் இருக்கு பார்ப்போம். ஒன் வீக்கில் கால் பண்ணுறோம். ஐயா நீங்கள் என்னங்க ஐயா இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன் ஐயா, மாசாக இருந்துச்சு. சாரோட நெக்ஸ்ட்டு எஸ்டிஆர் ஐயா. ஆமாங்க ஐயா. ஜாலியாக இருக்கீங்களா ஐயா? செம்ம ஹாப்பி. நாங்களும் செம்ம ஹாப்பி. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தேன், சார் ப்ரொடக்ஷன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன கடையை சாத்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கடையோட சட்டரை கீழே என் கழுத்து மாட்டினுக்கிறத பற்றி யோசிச்சுருந்துருக்கலாம். இட்ஸ் ஓகே. நான் அவர் சிரிச்சிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா டெய்லி 10 பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஐயோ மாஸ்க் என்னாச்சு, ஐயோ மாஸ்க் என்னாச்சு. பரவாயில்ல ஐயா, உங்கள் சோகத்துக்கு ஒருத்த கூட எத்தனை பேர் இருக்காங்களே. அவங்க எல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க, நானும் ஜாலியாக தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இல்லை மாஸ்க்குன்னு ஒரு படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கு எதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டு. எவ்வளோ லேட்டாலும் இங்கே தான் இருப்பேன், அதையும் சொல்கிறேங்க. இப்போ அவரோட படங்கள் எல்லாத்தோட ஐயோ டேரக்டர், நீ டைரக்ஷன் பண்ணிட்டேன் ப்ரோ. அடுத்த ஆக்டிங் போய் அப்படியே கேமியோ பண்ணி அந்த கலாச்சாரத்துக்குள்ள அப்படியே. கேமியோலாம் ஃபேமஸ் ஆனவங்க பண்ணுறது, ஃபேமஸ் ஆகிறதுக்காக பட்டது கிடையாது. அப்போ என் ஆக்டிங் கெரியர் வேணாடிக்கு அப்படி வாங்க. அப்புறம் ஜிவி சார் பாட்டு கொடுத்துட்டாரா? ஆல்பமே கொடுத்துருக்காரு ப்ரோ. ஆல் ஏரியா அதிரும், ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு ப்ரோ. ப்ரோ மெதுவாக பேசுங்க, மேலே கேட்குது. ஓகே ஓகே. பேசுகிறதே மேலே கேட்கணும் தான். சரி, ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி போகலாம்? பயங்கர மாசா பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துக்கிறாரு. வேற ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டைலில் கிளாஸாக ஒரு கேரக்டர் ரிவீல். சரி, வேற நைட்டு 10 மணிக்கு மேலே கிளப்பு, பப்பு, பாரு, ஒயின் ஷாப் எல்லாத்துலேயும் நம்ம பாட்டு தான் இனிப்பாரு. கேட்குறவங்களாம் குழும்புவான் ப்ரோ. வேற வேற என்ன, லவ் தான், லவ் பாட்டு கொடுத்துக்கிறாரு. விகர்ணன், லவ் இஸ் அன் யூனிவர்சல் எமோஷன் விகர்ணன். இப்போது நம்மளுக்கு லவ் வேணும்னா லவ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். பியூர், டிவைன், உண்மை காதல், அதுக்கு எப்பயுமே ஒரு பவர் உண்டு ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிங்கிள் October 6th. ஓகே, October 6th பார்த்தீங்களா பவர? கமா ஏன் ப்ரோ, இந்த ப்ரோமோ ஐடியா நெல்சன் நிஷா இருக்கே, கலாய்க்க மாட்டாங்க? நெல்சன் நிஷா இருந்தால் கலாய்க்க மாட்டாங்க, நெல்சன் நிஷா இல்லைன்னா தான் கலாய்ப்பாங்க. கர்ணன், எல்லாருக்குமே தோனி மாதிரி கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை தான், அதுக்காக எல்லாருமே தோனி ஆட முடியுமா? நாம் பேட்டை சுற்றுறத சுற்றுவோம். அலெக்சா, ப்ளே அ ஜிவி பிரகாஷ் சாங். ஷோ பிரகாஷ் மாதிரி சூப்பர். செமையா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதான் கடைசி அவரே சொல்லிடுறாரு, நம்ம ஏதாவது சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், கடைசியில் அவரே வீடியோவில் சொல்லிட்டு போகிறாரு. இந்த ப்ரோமோ வந்து பார்க்கும்போது நம்ம நெல்சனோட இது சாயல் வருமே, கலாய்ப்பாங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது, அவர் இருந்தால் தாண்டா கலாய்க்க மாட்டாங்க, அவர் இல்லைன்னா தான் கலாய்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலே இந்த ஒரு இதை கொண்டு வந்தது
நெல்சன் தான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் அவங்கவுங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பார்க்கவும் அழகாக தான் இருக்குது. சாங்கை வந்து ஜஸ்ட்டு சாங்கை போட்டு ஒரு ஒரு 3 நிமிஷங்கிறேன் 30 செகண்ட் 20 செகண்ட் போட்டுட்டு இதனுடைய ஃபுல் சாங்ஸ் நாளைக்கு அப்படின்னு போடுறதை விட இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு அது ஒரு ஒரு விஷயமா அப்படி கதைக்குள்ள மாதிரி கொண்டு போயிட்டு அப்படி சொல்கிறது உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்க்கும்போது காமெடியாக அப்படியே பெருசாக இல்லைன்னாலும் ஓகே. கவினோட அந்த ஒரு இன்னசென்ட்டான ஒரு சின்ன ஒரு விஷயம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவங்க தோன்றதை பண்ணவங்க ஒன்று பெரிய பயங்கரமாக வயிறுக்குள்ள சீக்கிரமாலாம் வச்சுருவாங்க. அதுலேயே எஸ்கேலாம் சேர்ந்தாருன்னா எஸ்கே அண்டு நெல்சன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ நெல்சன் தான் இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி அவர் தானே. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாளைக்கு சாங் வருது இல்லையா, சாங்கில் வெயிட் பண்ணிடுவோம். பாய்.